ஹீரோயின் அன்சிகா அவங்க பற்றி சொல்லணும்னா பார்த்தானே அந்த பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு பொண்ணு வேணும்னு தான் பிளான் பண்ணுது. ஸோ அப்படி இருக்கப்போ வந்து இந்த படத்துக்கு இவருக்கு காம்பினேஷன்ஸ் இருக்கிறப்போ இவங்கள நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணோம். பட் அவங்கள வந்து செம்ம ஜாலிகர், டெடிகேஷனான ஒரு ஆர்டிஸ்ட்டு. நம்ம என்ன இது பண்ணுறோமோ அதை வந்து அவங்க ஃபேஸ்லேயே அவுட் காட்டுருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸான ஒரு ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப ஜாலியான ஒரு கேரக்டர். இந்த ஸ்கிரிப்டுக்கு வந்து அப்படி ஒரு பொண்ணு தான், ஏன்னா ஒரு வாழு பையன் இருக்கிறப்போ ஒரு வாழு பொண்ணு இருக்கணும்ல, அப்படி ஒரு பொண்ணு தான் அன்சிகா இந்த படத்தில். ஆமாம், கணேஷ் வந்து பண்ணுறாரு. ஏன்னா எப்படின்னா எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா டிஷ்ஷும் இருக்கிறப்போ எல்லாமே கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பார். என்னென்னா சந்தானம் சாரும் அவரும் ஜாயின் பண்ணுற கேரக்டர்ஸ் ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே மாதிரி ஹீரோ வந்து படத்தில் வந்து அவரை கண்டுக்கவே மாட்டார். அதுதான் ஹைலைட் படத்தில். அவர் பாட்டுன்னு ஹீரோக்கு ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணுவார். ஸோ ஹீரோ வந்து அவர் ஒரு பொருளாகவே நினைக்க மாட்டார். மியூசிக் வந்து தமன். ஹைதராபாத்தில் இறங்கி தமன் அப்படின்னு சொன்னாலே எல்லாமே கிளாஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஃபேமஸ். மகேஷ் பாபு, ரவி தேஜான்னு சொல்லிட்டு லீடிங் ஆர்டிஸ்ட் எல்லாருமே கேட்ச் பண்ணிட்டாரு. தமிழ்லேயே வந்து செம்ம பிஸி. இப்போது மௌனகுருலாம் நல்லா, மௌனகுரு ஆர்ஆர்லாம் பார்த்தோமா இது எந்த நிஜமாகவே தமிழ் சினிமா தானா அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் கொடுக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஃபீலரான ஒரு மியூசிக் டைரக்டர், டைரக்டருக்கான ஒரு மியூசிக் டைரக்டர். பர்ஃபெக்டாக நம்ம அதான் எனக்கு என்னென்னா எல்லாமே கரெக்டாக அமைஞ்சிச்சு. ஹீரோ ஆகட்டும், கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் இளையராஜா பண்ணுறாரு. விஸ்வரூபம் கமல் படம் பண்ணியிருக்காரு, ரொம்ப பெரிய படம். இதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு மறுநாள் காலையில் 10 மணி ஷூட்டிங்னா 9:50 கூட போய் நம்ம ஸ்பாட்டில் இறங்கலாம். கேமராமேனும் அது அடிக்கடி சொல்லுவார். நானும் 9:50 கூட இறங்கிட்டு நம்ம நேராக ஷூட் பண்ணதுக்கு போயிடலாம். ஏன்னா அந்த இடத்துல நம்ம சொன்னது எதுவுமே இல்லாமல் இருக்காது, எல்லாமே இருக்கும். அப்படியே வேறு ஒரு ஜானர் இருக்கும். மணி சார் படம் பண்ணுறப்போ எப்படி ஒரு பிசி சார் இருந்தாரோ, எப்படி ஒரு தோட்டாதர்ணி சார் இருந்தாரோ, அந்த மாதிரி தான் எனக்கு சக்தி, இளையராஜா, ரஹ்மான் சார் இந்த மாதிரி தான், தமன், அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த டீமை. அப்போது ரஜினி சார் இருந்தார், இப்போது ஒரு சிம்பு சார் எனக்கு கிடச்சிருக்காரு. ரீசெண்டாக என் பர்த்டே போச்சு. பர்த்டே அன்றைக்கி வந்து முன்னாடியே அவருக்கு தெரியுமா என்ன தெரியல, பட் அன்றைக்கி ஈவினிங் வந்து கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டார். இத்தனை வருஷம் பர்த்டேயில் இந்த பர்த்டேவை மறக்க முடியாத ஒரு பர்த்டே. ஏன்னா அதுவும் ஒரு ஹீரோவோட, அதுவும் நான் நினச்ச ஒரு கதை, அந்த கதைக்கான ஒரு ஹீரோ, ஒரு பெரிய ஸ்டார், அவரோட இந்த வருஷம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். அது வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து அன்றைக்கி நாங்கள் வந்து டைட்டில் பார்க்க ஓவர் பிரிட்ஜில் பண்ணோம். அந்த ஓவர் பிரிட்ஜ் மேலே வச்சு கட் பண்ணோம். ஒரே க்ரௌடு, ஒரே அட்மாஸ்பியர், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அன்சிகா அவங்களும் கூட இருந்தாங்க, டீம், ஹோல் டீம் எல்லாருமே இருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த பர்த்டே. ப்ரொடியூசர் பற்றி சொல்லணுன்னா, அதான் நான் படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருப்பேன், என்ன தான் பூவாக இருந்தாலும் நாரில் மாட்டி மாலையானால் தானே கடத்திற்கு வர முடியும். ஸோ அந்த மாதிரி என்ன தான் நான் ஒரு பூவாக இருந்தாலும் அந்த பூ போய் சிம்பு ஹீரோ அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்ட்கிட்ட போயிட்டு அது வந்து ஒரு சக்கரவர்த்தி சார் ப்ரொடியூசர்கிட்ட போனதுக்கப்புறம் தான் அது வந்து மார்க்கெட்டுக்கு வர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரொடியூசர் தான் சக்கரவர்த்தி சார். படத்துக்காக என்ன வேணாலும் செலவு பண்ணுவார், அப்படி ஒரு ப்ரொடியூசர். நம்ம நாளைக்கு அங்கே வந்து அது வேணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோமா, அது எதுக்காக அது அவ்வளோ தூரம் செலவாகுது, அது வேணாம் அப்படின்ற வார்த்தையை வந்து இனி வரைக்கும் சொன்னதே இல்லை. அது இதுக்கு முன்னாடியும் சொன்னது இல்லையா, இதுக்கு அப்புறம் சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன். தப்பாக நினச்சக்கூடாது. அவர் எப்படி சொல்லணும்னா, சார் வந்து ஒரு சினிமா பைத்தியம் கூட சொல்லிக்கலாம். அப்படி ஒரு லவ் சினிமா மேலே. ஏன்னா அவர் கூட வந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸில் நிறைய பேர் இப்போ இல்லை. இன்னி வரைக்கும் நிற்கிறாருன்னா அது காரணம் அவர் சினிமா மேலே வச்சுக்கிற ஒரே ஒரு லவ் மட்டும்தான். ஏன்னா நான் அந்த ஸ்கிரிப்டை அவருக்கு சொன்னனும் அதை அப்படியே அனலைஸ் பண்ணார். இதுக்கு ஹீரோ வந்து சிம்பு சார் தான் அப்படின்னு சொன்னோன்னா அந்த இதை எங்களுக்கு சேர்த்து வச்சு எல்லா விஷயங்களும் பண்ணார். அது வந்து ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து ஒரு நியூ டைரக்டர் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இது மாதிரி பன்னீர் சார்லாம் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. பன்னீர் சார், எச்.ஏ. சூர்யா சார் ஆகட்டும், முருகதாஸ் சார் ஆகட்டும், ரொம்ப பர்ஃபெக்ட். எல்லாத்துலேயும் அவரும் கேர் எடுத்துப்பார். ப்ரொமோஷனுக்கான என்ன இது எப்படி எடுத்து எந்த டைமில் என்ன பண்ணலான்னு தான் அவருக்கு தெரியும். நம்ம ஒரு விஷயத்தை வேணும்னு கேட்டால் கூட காதிலே போட்டுக்க மாட்டார். ஆனால் அந்த டைமுக்கு அது போய் சேர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக சேர்ந்துடும். அந்த டைம் அவருக்கு தெரியும். ஸோ அது அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ குட் ப்ரொடியூசர். அவர் மாதிரி ஒரு ப்ரொடியூசர், ஒரு புது டைரக்டர் கிடைக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும்.